ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை சாம்பார். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, அப்புறம் கீரை ஆஞ்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட புளி கொஞ்சமாக வேணும். அப்புறம் தக்காளி, அதை நான் காட்ட மறந்துட்டேன். அப்புறம் பெருங்காயத்தூள், சாம்பார் தூள், வரமிளகாத்தூள் வேணும். அப்புறம் நான் பருப்பு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு கடாயில் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கடுகு, சீரகம், சும்மா ஒரு 4-5 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா ஆட் பண்ணி அதோட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு இதுக்கு நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு போட்டு ஒரு வதக்கி விடுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமும் போட்டு ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா எல்லாம் கரிஞ்சு போயிடும். ஸோ வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க கீரை, இன்றைக்கி நான் 2 கைப்பிடி கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா அந்த எண்ணெயில் ஒரு வதக்கி விடுங்க. லைட்டாக வதக்கி விடுங்க, போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூளும் வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் மசிச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். துவரம் பருப்பு தான் நான் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க கீரையோட. ஸோ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பிழிஞ்சு, அதாவது கசக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் கொதி வந்ததுக்கப்புறம், அதாவது இதுக்கு புளி நிறைய ஊற்றக்கூடாது, ஆனால் புளி ஊற்றணும். நச்சு புளின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சமாக புளி ஊற்றணும். ஸோ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ரொம்ப சின்ன நெல்லிக்காய் சைஸில் இருக்க புளியை தான் ஊற்றிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போச்சுன்னா சூப்பரான முருங்கைக்கீரை குழம்பு ரெடிங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா அப்படி இருக்குங்க. கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.